மத சகிப்பின்மையை நானும் எதிர்கொள்ள நேர்ந்தது என்று பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெற்ற 46வது சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஏ.ஆர். ரகுமான், 2 மாதங்களுக்கு முன் ஈரானிய திரைப்படமான முகமது மெசஞ்சர் ஆஃப் காட் என்ற திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்காக எனக்கு எதிராக பத்வா விதித்தது ரசா என்ற அமைப்பு. இந்த படத்தின் தலைப்பு அல்லாவிற்கு எதிரானது என்றார்கள். அந்த நேரத்தில் நான் பங்கேற்க இருந்த இசை நிகழ்ச்சியை டெல்லி, உத்தரப்பிரதேச மாநில முதல்வர்கள் கடைசி நேரத்தில் ரத்து செய்தனர். எதுவும் வன்முறையாக இருக்கக்கூடாது. நாகரிக மக்களாகிய நாம் சிறந்த குடிமக்கள் என்பதை உலகிற்கு நாம் காண்பிக்க வேண்டும் என கூறினர். டெல்லியில் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பாலிவுட் முன்னணி நடிகரான ஆமீர் கான், நாட்டில் மத சகிப்பின்மை இல்லாத சூழல் நிலவுவதால் பாதுகாப்பற்ற உணர்வு பெருகி வருவதாகவும், இதன் காரணமாக இந்தியாவை விட்டு நாம் வெளியேறி விடலாமா என்று தன் மனைவி கேட்டார் என்று பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆமீர் கானின் கருத்திற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள இந்த நிலையில் ரகுமான் தன் சொந்த அனுபவத்தை நாசுக்காக வெளிப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு கொடுக்குறதே 10 ரூபா தான் பாக்கெட் மணி. அதையும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் எங்க போறது? நான் வீட்டுக்கு போகணும் தாத்தா. சொன்னதை போடுவீங்களா? நில்லுங்க. என்னத்துக்கு?